பயப்பட வேணாம், நான் தான். ஏமா பென்னி இல்ல? அவரு இங்க இல்லையே. அப்படியா? சாயங்காலம் தங்க அண்ணாவோட ஆட்டோல ஏறி போனாரு. அங்கதானே வரேன்னு சொன்னாரு. ஓ, என்ன ஏதாவது பிரச்சனையா? அம்மா சின்ன இல்ல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டான்? யாராவது இருக்கீங்களா? சார், சும்மா தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. நான் இப்போ வந்துடுவேன். நீ கதவை பூட்டிட்டு படுத்துக்கோ. சரண்டர் ஆகிறதுக்கு இந்த பாஸ்கருக்கு பயம்லாம் கிடையாது. ஆனால் என்ன பிடிக்க இந்த 3 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தானே. டெல்லியிலேருந்து வரணும். வர வைப்பேன். பாபு அண்ணா, கொஞ்ச நாளைக்கு வெட்ட வேண்டாம் சரியா? நேத்து முந்தா நாள் ஷீட் எல்லாம் இப்பவும் இங்கே தான் இருக்கு. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இல்லைனாலும் 2 நாளைக்கு வேலை இருக்காது. மரம் இல்லாமல் காஞ்சிருச்சு. நிப்பாடு இங்கே தான். கொஞ்சம் இருப்பா. ஆமா, என்னம்மா எங்கேயா வெளியே போறியா? அதெல்லாம் இல்லப்பா. இல்லை, சாரியெல்லாம் கட்டியிருக்கியா, அதனால கேட்டேன். இங்க பாருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ஃபாரஸ்ட்டுக்காரன் கேஸ் எல்லாம் என்ன ஆகும்னு கடவுளுக்கு மட்டும் தெரியும். அந்த பரதேசி கூட தேவையில்லாமல் சுற்றுறதுனால கடைசியாக வெட்சாமத்தில் வேட்டு ஒரு வேட்டைக்காரன். அது எப்படி அப்பாவோட பெரிய ஆள் அவன், ஒரு வேட்டைக்காரன். அவன் மறைஞ்சிருக்கிற இடம்லாம் ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். தள்ளியில் கையில் செலவுக்கு பணம் இருக்கா? இந்த இது வச்சுக்க. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கோர்ட்டுக்கு போகாட்டியோ உங்கள் மூத்த பையன் வக்கீல் அளந்து நல்லதாக போச்சு. தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. கோப்பம் போயிட்டானா? என்ன? இல்ல, உங்க அப்பா போயிட்டாரா? வக்கீல் மருமகனை பார்த்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வருவாரா? அவரை ஏதாவது பண்ணிடுவாங்களா? சாச்சா, எதுக்கு? இந்த ஃபாரஸ்ட் கேஸோட நல்ல விஷயமே அதான். ஜாலியா இருக்கும். என் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? ஆமா, வீட்டில் சாரி தான் போடுவியா? ஆனா நேத்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல. அட, நான் தான் சொல்றேன்ல, சும்மா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இப்பதான் என் விசாரணை நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் இதெல்லாம் ஒரு கடவுளோட விளையாட்டுன்னு எனக்கு தோணுது. என்னது? இல்ல, நான் காட்டுக்குள்ள போய் ஒரு காட்டெருமையை போடுறதுக்கும் எனக்கு பதிலாக அந்த கேஸ்ல ஏன் எக்ஸ் லவரோட ஹஸ்பண்ட் உள்ள போறதும் அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானே. நானே கரெக்ட் தானே. உங்களோட ஃப்ரெண்ட் ஆனதுனால தான் அவரும் மாட்டிக்கிட்டாரு. பென்னி என்னோட நல்ல நண்பன், கண்டிப்பா போட்டு கொடுக்க மாட்டான். பாஸ்கர் சார், பாஸ்கர். பொண்ணதும் வெட்டதும் எல்லாம் பாஸ்கர் தான். துப்பாக்கி அவனது தான். என்ன டேஸ்ட். இந்த வீரமான செயலை நான் தான் பண்ணனாலும் பரவாயில்ல, கிரெடிட் அவன் வச்சுக்கிட்டோம். நீங்க இன்னமும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. முன்னாடி இதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. லவ் பண்றவங்களுக்கு கடைசியில் கிடைக்கிற அந்த பேர் தான் புழுவாண்டி. கல்ஃப் காரனையும் கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறமும் டைம் இருக்கு.
கல்ஃப்காரனை பார்த்து நான் மயங்கிட்டு ஒன்றும் இல்லை. யாரு முதல்ல கல்யாணம் பண்ணாங்க? நானா? அது நான் தான். இப்போ சொல்ல வந்தா இதுவும் காக்கி தான், ஆனால் போலீஸ் இல்லை. அப்போ எப்படி ஜார்ஜ் மற்ற விஷயங்கள்லாம்? நகையும் இடமும் வாங்கி கல்யாணம் பண்ணுற ஆளெல்லாம் நான் இல்லை. அப்படியே அனுப்பி வச்சாலும் எனக்கு சம்மதம். அப்படி தானடா? வேற என்ன சொல்றதே, ஜார்ஜ் அண்ணா பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் வேண்டாம். அது வந்து இப்போ அவங்க 2 பேருக்கும் எதுவும் பேசணும்னா? ஆமா இருக்கும்ல, புது உலகம்ல இருக்கும்ல. என்ன பண்ணுறது, அதெல்லாம் தேவைப்படாது. அதெல்லாம் நம்ம பெரியவங்களா முடிவு பண்ண வேண்டியது. எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினாலும் சரி சுற்றினாலும் சரி எனக்கு சம்மதம். என்ன நான் சொல்கிறது? ஆமா கண்டிப்பா. அதான் நம்ம பெருமை. விரதம் முடியவும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன? ஓ, ம் அப்போ சரி. இதுக்கு மேலேயும் ஏன் லேட் பண்ணோம்? என்ன சரிதானே? ம் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும். ம் அப்போ நாங்கள் கிளம்புறோம். ம் வரவா? நல்லது. வரோம். ம் ம் என்னடா இன்னும் அங்கே உட்காந்துருக்க? வாடா. ம் காணாத கண்ட மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இல்லை, உங்களோட பிளான் என்ன? பிளான்? என் பிளான் என்னன்னா, இந்த ஊரே ஃபயர் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகி ஊர் சாம்பல் ஆகும்போது அந்த சாம்பல் எடுத்து நான் விபூதியாக பூசுவேன். நம்ம ஊர் சர்ச்சில் இப்படி பண்ணுவாங்களா, அப்படி தான் நான் பண்ண போகிறேன். அப்போ இங்கேருந்து போகிற மாதிரி இல்லையா? போகணும், போய் தானே ஆகணும். கூட்டு போகிறதுக்கு ஆள் வரட்டும். யாரு? என்னங்க இங்க பாருங்க. ஐயோ, இதுல கொஞ்சம் என்னங்க? தேங்காய் போட்டுருக்கலாம்ல. யாரெல்லாம் இங்க வராங்க? இது இன்னும் ஆளுங்க வராங்களா? இது எனக்கே பார்த்தாத. கொஞ்சம் போய் ஒளிஞ்சுக்குங்க. கடவுளே, கெஸ்ட்டுங்களை வச்சுக்கணும். காப்பாத்துங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஊரெல்லாம் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. இவன் இங்க இருக்கான். மண்டவெல்லாம் தடவலாம் இறக்கும். போலீஸ் ஃபாரஸ்ட்னு ஒருத்தரா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இவன் பொண்டாட்டியை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். எல்தோ பேசிலு அங்க பாரு, ஆட்டோ பிடிச்சி வரான். கடவுளே, என் வீட்டுக்காரு, இல்ல நான் தான் பாஸ்கர். என் புருஷன். கரெக்ட் டைமுக்கு பென்னி வந்துட்டானே. சாச்சா சிஸ்லி அழுவாத. என்ன இது? நான் இங்கேருந்து போனா கூட பக்கத்துல தானே இருக்கேன். அன்னைக்கு மரத்துல அந்த ஓனாவை அடிக்கும்போது நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப பெரிய ஆளாயிடுவேன்னு சொல்லியிருக்க. அது உனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான். இன்னைக்கு நான் காட்டு எருமையை தானே போட்டிருக்கேன், அதனால நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டேன். அப்படிதானே? ஏய், ஏதாவது நடக்குமா? இதுக்கப்புறமும் நடக்கும்னு தோணல. ஐயோ சிஸ்லி அழுவாத. தண்ணியெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இவன் எப்போ உள்ள போனானே தெரியலையே. பென்னியை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தாலும் அவன் இல்லாத இந்த 2 நாள் நான் ஹாப்பி தான். ஐயோ, நான் நேத்து கூட இந்த பக்கம் போனா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை பார்க்கவே இல்லையே. என் வாழ்க்கை நாசமா போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அட என்ன சிஸ்லி, இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கூடாதா நீ? இன்னும் அவளுக்கு ஜாஸ்தி ஆயிடுது. சூப்பர் தான். கதவை தரடா, நாங்க பார்க்கணும். உங்களோட இவ்வளவு பெரிய பிஸி ஸ்கெடியூல்ல எனக்காக டைம் ஒதுக்கி வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஜோ, நீ தான் இதுக்கு தலைவனா? பாத்தீங்களா, பழைய காம்புனே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஏதோ தப்பு பண்ணானா? ஏண்டா அந்த காலனி சைடுல இருந்து யாரையும் கூப்பிடல? நீ கூப்பிடல அவங்கள? என்னடா பொறுப்பே இல்லாம இருக்க? என்ன பாஸ்கரா? ஏய் சிசு, இல்ல ரீனா, நீ ஏன் அழுவுற? அட இதுதாங்க இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை, எதுனாலும் அழுதுரும். நம்ம ஊர் சாதா ஜெயில இந்த பாஸ்கரை ஒன்றும் பண்ண முடியாது. அட பென்னி, உன்னை விட்டாங்களா? சிசு
நீ ஒன்றுத்துக்கு பயப்படாத. இதோ பெனி வந்துட்டான் பாரு, நல்லா கல்லு மாதிரி இருக்கான். நான் தான் நைட்டு சொன்னேன்ல, நாட் இன்ஜூர் டு ஹிஸ் ஹெல்த். நல்ல அடி கிடைச்சது இல்ல? முடி வளர்ந்துருச்சு போல. அப்பா முடியும். அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் போய் திருப்பாச்சி ஸ்டைல்ல வெட்டிட்டு வருவோம். என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க, வராம போங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா இந்த 2 நாளா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ரீனா, சொல்லுங்க. இருந்தாலும் தைரியம் ஜாஸ்தி தான். பட்ட பகல்ல டெல்லியில இருந்தானே, பிடிச்சிக்கோங்க. டே பெனி, உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. அப்புறம் எந்த ஒரு வீரனோட வாழ்க்கை எடுத்தாலும் இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது இருக்கணும்ல, கரெக்டு தானே? அடே, அப்புறம் அந்த கட்டில் கீழே வச்சிருந்தால சரக்கு, அதுலேருந்து 2 பேக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தான் டிஎஃப்ஓவா? வாங்க வாங்க. எஸ், வாங்க வாங்க, வந்ததில் சந்தோஷம். ரீனா, உனக்கு எப்படி இருக்கு? உள்ள போய் கேளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்க விஷயம் தானே. அறிவு கட்டவன். அதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சார், ஸ்டேஷனுக்கு தானே, அந்த ஊருக்குள்ளே போகாதீங்க, ரோட்ல நான் பார்த்துக்கிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே உனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கு. இம்மாரல் டிராஃபிக். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுல, அதனால இவங்களோட தான் போயாகணும். ஓ, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். சரி பார்ப்போம். அண்ணா, டேய், சின்னதாக ஒரு ஆயில் தண்டனை, நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன். அது இல்ல அண்ணா. சொல்கிறா தம்பி. என்னோட சைக்கிள் என்னாச்சு? சார், போகலாங்களா? இந்த இடத்துல மழைலாம் இருந்தாச்சு, அதுவும் இல்லாமல் குளிர் தானே. பெனி, ஊருக்காரங்க பேச்செல்லாம் கேட்காத, அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸு தானே. என்னங்க, நீங்க வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி நீங்களே என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்னங்க? என்னடி பண்ற? சாரி. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு. என்ன ஒரு கொசு போட்டு புழிஞ்சு எடுத்துட்டானுங்க. எங்க நல்லா அடிச்சாங்களா? ஆமா, நல்லா அடி கிடைச்சது. பாஸ்கர் சொன்னாரே யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு. இந்த பாஸ்கர் ஏன்டி அவ சொல்றதை அவன் நம்புவானா? உங்க அப்பாக்காரன் ஜோசம் சொன்னா அவன் நம்புவானா? ஆமா. நீ தூங்க வரியா இல்லையா? படு படு, சீக்கிரம் படு. சிசிலி செல்லம், ம். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணல? என்னது? நீயும் பாஸ்கரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஓஹோ, அப்ப நீங்க இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? அதுக்கு நீ வேற எதுவும் ஆளப்பாரு. ஏண்டி, அவன் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான். ம். கொஞ்சம் போய் பேசுவான். அதெல்லாம் இப்போ இந்த உலகத்தில் விஷயமா என்ன? உனக்கு குழந்தை பிறந்திருக்கும். இங்க பாருங்க, ஸ்டேஷன்ல கொடுக்காம விட்ட பேலன்ஸ் இங்க நான் தருவேன். பேசாம படுங்க. சிசிலி, ஏண்டி அந்த கதையை பற்றி சொல்ல. சிசிலி பேபி, அந்த கதையை சொல்ல. இங்கிட்ட திரும்ப. நானும் கேட்குறேன். சொல்லணுமா? எதுவுமே தெரியாத அந்த காலம். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும். சொல்றது கேளுங்க. சொல்லு.